அன்யாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வியோட ஒரு ஒன் ஷாட் அண்ட் ஹாப்பி பர்த்டே வி லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அண்ட் மனுஷோட டைட்டில் பார்த்தீங்கன்னா யாமை ட்ராக்ஸ். லாஸ்ட் 2 வீடியோஸில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேனோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ரெக்டிஃபை பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். உங்கள் அம்மா ஒரு சைட் வியோட ஃபோட்டோவும் இன்னொரு சைட் பயாலஜி புக் வைக்கிறாங்க. ஐயோ, என் அம்மா வேறு இது ரெண்டுத்தில் ஒன்று எடுக்க சொல்லுது. ஒன்று எனக்கு வராத சப்ஜெக்ட்டு, இன்னொன்று எனக்கு வராத சப்ஜெக்டை எடுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தில் நான் என்ன எடுப்பேன்? கடவுளே, ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்தால் அவன் எனக்கு எடுக்கிற ப்ரொஃபஸரு கொஞ்சம் கோல்டு அப்படிப்பட்டவன், அதுவும் எனக்கு வராத பயாலஜி எடுக்கிறான். சும்மாவே நான் படிக்க மாட்டேன், ஃபீல் ஆயிடுவேன். இவனுக்கு ஹஸ்பண்டாக வந்தால் படிப்படின்னு முத்துவானே. ஐயோ இவனுக்கு வேணாம்ப்பா, நான் அந்த புக்கே எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு கொடுத்துட்டீங்க. நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டுரு. எதுக்குமா? நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க. ஓகே, என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? யாருமா? வியோட ஃபேமிலி தான். அம்மா நான் தான் அவன் ஃபோட்டோவே எடுக்கலையே. நீ அவன் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் உன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுற. ஓகேவா? அம்மா இது என்னம்மா? இங்கே பாருவேன், அவன் நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும். அவனை மாதிரி உன்னை உலகத்தில் வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது. அம்மா அவன் என் ப்ரொஃபஸர்மா, பரவாயில்ல. அவனுக்கு எனக்கு ஏஜ் கேப் நிறைய. ஏன் எனக்கும் அப்பாவுக்கும் தான் நிறைய ஏஜ் கேப் இருக்குது. நாங்கள் சந்தோஷமாக வரல. ஆமாம், அது வேறு இது வேறு, எல்லாம் ஒன்று தான். வாங்கி ஒரு ரூமுக்கு நீ போ, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்கள் அம்மா சாரி கொண்டு வந்து உங்கள் ரூமில் வைக்கிறாங்க. அம்மா என்னம்மா இது சாரிடி? அது எனக்கு தெரியாது பார்த்தியா? அப்புறம் இதுக்கு நீ கேட்டேன், இந்த சாரி கிட்ட தெரியாதுல்ல? ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க ரொம்ப அழகாக சாரி ட்ராப் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் மிரரை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மாவும் கீழே போகிறீங்க. உங்கள் அப்பா பக்கத்தில் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சேர் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் நீங்கள் உங்கள் சாரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வியை நிமிர்ந்தே பார்க்கவே இல்லை. வி அங்கிள், வயனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? அதெல்லாம் ஓகே அங்கிள். சரி வயன், அப்பா வியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகே தானே? நீங்கள் அப்போ தான் வியை பார்க்குறீங்க. நீங்கள் வியை பார்த்த உடனே உங்கள் ஐஸெல்லாம் அப்படியே வைடாகுது. என்னடா இவ்வளோ அழகாக செக்ஸியாக இருக்க, இப்படிலாம் இருந்தால் நான் எப்படா உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வயன், அப்பா பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குப்பா. இன்னும் 1 மந்தில் உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ்ன்ற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் வியோட அப்பாவும் அம்மாவும் வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம வி வந்து வயன் சொல்லுங்கள். நான் கூட ஒன்று ரொம்ப சின்ன பிள்ளை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாரியில் பார்த்தோன்னே ஓப்பனாக சொல்லிட்டா விழுந்துட்டேன். பாய் வைன், லவ் யூ, மேரேஜ் அன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே அவர் போயிடுறாரு. சரி, என்ன நடந்துச்சுனே தெரியாமல் அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா கரெக்டாக உள்ளே வராங்க. வைன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஏன் செல்லமாக நின்றுட்டுருக்கா? அந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு சிரிச்சிட்டே போகிறீங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்கள் அங்கே டோரை லாக் பண்ணிக்கிட்டு, ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக ஹாட்டாக செக்ஸியாக தான் இருக்கான், நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள் ரூமில். டேஸ் அப்படியே போகுது. உங்கள் மேரேஜ் ட்ரெஸ் எடுக்க கூட நீங்கள் போகலை, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் போயிருக்காங்க. அப்புறம் காலேஜில் வந்து நீங்கள் எங்கே வியை பார்த்தாலும் நீங்கள் கண்டுக்காத மாதிரியே போயிடுவீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டே போயிடுவார். உங்கள் மேரேஜ் டேவும் வருது. உங்கள் அம்மா உங்களுக்கு சாரி ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே நம்ம வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் மேலேருந்து கீழே வரீங்க. இவள் சும்மாவே செம்மையாக இருப்பா, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வேறு இருக்கா, எனக்கு வேறு செம்மையாக மூடு வருது. ஆனால் இவள் ஒன்றுமே வேறு பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இவள் ஏஜ் வெறும் 19, நான் வேறு இவள் ப்ரொஃபஸரு. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காருங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவர் உங்களே பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயன், உனக்கு ட்ரக்ஸ்க்கு மீனிங் தெரியுமா? ரொம்ப அடிக்ட் ஆகிறது, லைக் ஆல்கஹால், சிகரெட், கொக்கைன், இதுதானே படத்தில் பார்த்துருக்கேன். நீ எனக்கு அதுக்கும் மேலே என்ன அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவர் உங்களுக்கு தாலி கட்டுறாரு. பின்னாடி 3வது முடிச்சு போடுறதுக்காக ஒரு ஆள் வராங்க. நான் தான் என் பொண்டாட்டிக்கு 3 முடிச்சு போடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, பொண்டாட்டி தானே? ஆமாம் ஆமாம். மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வியோட அம்மா வியை கூப்பிடுறாங்க. என்னம்மா, இங்கே பாருடா, அவள் நீ நல்லா பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ, எந்த சுச்சுவேஷனையும் அவள் அழ வச்சிடாத. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவரும் அவர் இருந்த வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக தான் இருக்குது, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு. வயன், மேலே ரூம் இருக்குது, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் வி போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. வயன், சமைக்கல? சமைக்கணுமா? ஆமாம், எனக்கு சமைக்க தெரியாது வி. என்னது, சமைக்க தெரியாதா? டீ காஃபியாவது அதெல்லாம் எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வெந்நீரே வைக்க தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி வா, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு.
நீங்கள் கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காடுறீங்க. உங்களுக்கும் வீக்கும் 1 இன்ச் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து ஷெல்ஃப் இருக்குது. நம்ம வீக் குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு பொருள் தேவை. ஸோ உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் பேர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸோ அதனால் வந்து ஒரு கலர் டப்பா சொல்கிறாரு, அதை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எட்டலை, ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டையாக இருக்கீங்கன்றது. உங்களுக்கு எட்டலைன்னு சொல்ல நீங்கள் திரும்புறீங்க. நம்ம வீ அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். என்ன, ஏன் இவ்வளோ வேர்த்து கொட்டுது? இல்லை, இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களே, அதான். இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தான். லிட்ரலி அவர் உங்களுடைய லிப்ஸை டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் உங்கள் லிப்ஸை சக் பண்ணி எடுக்கிறாரு. உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருக்குது. நீங்கள் கிச்சனை விட்டு எப்படியாவது ஓடிடலான்னு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம உங்கள் கை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து, நான் தான் சொன்னல வெட்டிங் அப்போவே நீ என்னோடய ட்ரக்ஸ்ன்னு, என் ட்ரக்ஸை நான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் தானே. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. எப்படியோ நீங்கள் அவரை ஹேண்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடி போய் டைனிங் ரூமில் உட்காந்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காராரு. உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. குனிஞ்சு தலை நிமிராமல் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. அவரோட லெக்ஸை வச்சு உங்கள் 2 லெக்கையும் இன்டர்லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? என்னை ஃபேஸ் பண்ண நீ. வேணாம். ஏன்? கிஸ் பண்ணிட்டேன்றதுனாலையா? ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். நான் என்ன கிஸ்ஸாக பண்ணேன்? கால் தானே இன்டர்லாக் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கே எப்படின்னா மெயின் மேட்டருக்குலாம் நீ என்ன பண்ண போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மெயின் மேட்டர்னால் அதெல்லாம் நடக்கும் போது நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. எப்படியாவது அவர் காலை விட்டு எடுத்துலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் காலை விட நீங்கள் அப்படியே ஓடி போயிடுறீங்க தட்டை வச்சுட்டு. அவர் டிஷ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வர நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் படுத்துருப்பீங்க. அவர் போய் லெஃப்ட் சைட் கார்னர் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பா ஒன்றுமே பண்ணலன்றப்ப இன்றைக்கி அவ்வளோதான் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. நம்ம என்ன வாங்கி கிளம்பலையா? எங்கே போகணும்? எங்கேயா? காலேஜுக்கு டைம் என்ன? 8:30 ஆச்சு. 8:30 அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரமாக கிளம்புறீங்க. நம்ம உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம கீழே போயிடுறாரு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க கீழே. அவர் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. நீங்களும் அவரும் ஃபுட் சாப்பிட்றீங்க. நீங்களும் அவரோட காரை தான் போகிறீங்க. நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்கான சாங்ஸ் கேட்டுட்டு வரீங்க. நம்ம காலங்காத்தாலே வா அப்படின்ற மாதிரி இருக்கார். ஸோ வந்து அவர் காரை கொண்டு போய் காலேஜ்குள்ளே நிப்பாட்டார். நீங்கள் உங்களை பார்த்துட்டு இன்னும் இங்கே வந்து நிப்பாட்டிட்டீங்க, வெளியவே இறக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன்? இல்லை, எல்லோரும் பார்த்தா கேட்பாங்கல்ல. கேட்கட்டுமா? ஆமாம், நீ என் ஒய்ஃப் தானே, அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஆமாம், அப்புறம் என்ன அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கிளாஸ் ரூம் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு நீத்து, ஹாய் வயன், ஹாய் டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? நம்ம சார் இருக்கார்ல, ஆமாம், அவருக்கு என்ன? அவர் இன்றைக்கி எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. நம்ம என்ன எக்ஸாம் எழுதணும்? 1 மந்த் முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதணும்ல, அந்த பேப்பர் இன்னைக்கு கொடுக்க போகிறாராம். யார் சொன்னா? பிரியா சொன்னா. ஐயோ போச்சு. ஏண்டி? கண்டிப்பாக ஃபெயில் தான். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம கிளாஸில் இருக்க ஒருத்தனுக்கும் வராது. ஆனால் அதில் நீ டாப்பராக இருக்க. ஆஃப்டர் ஆல் பயாலஜியில் போய் வீக்காக இருக்க. பயாலஜி போடி, எனக்கு வராத சப்ஜெக்ட் ரீ. அதில் தான் ஈஸியாக ஸ்கோரே பண்ணலாம். சரி, நான் ஒத்துக்கிறேன். போன தடவைலாம் டாபிக் கஷ்டமாக இருந்துச்சு, ஓகே. ஆனால் இந்த தடவை ரீப்ரொடக்ஷன் தானடி. அது என்னடி? கேளுடி. எனக்கு என்ன தெரியுமா, மற்ற இதில் கூட ஓகேடி 34, 35 கிட்ட வாங்கிடலாண்டி பயாலஜியில் மற்ற சாப்டர்னா. இந்த சாப்டர் எனக்கு சுத்தமாக புரியல. இன்றைக்கி அவர் பேப்பர் கொடுக்கும்போது நான் 0 வாங்கினா கூட ஆச்சரியப்படுத்திக்கணும்ல. ஆனால் ஒரு டாப்பர் பயாலஜியில் எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. இந்த போடி, உனக்கு எங்கே போகுது என் கஷ்டம்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு பீரியடே நம்ம பீரியட் தான். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்களாம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடி எப்போவுமே அவர் சைட்லாம் அடிக்க மாட்டேன், என்ன ஆச்சரியம்? இல்லை, ரொம்ப அழகாக இருக்கார் என் கண்ணுக்கு இன்றைக்கி. அதான் உன் கண்ணுக்கு மட்டும் இல்லை, கிளாஸில் இருக்க எல்லா கண்ணுக்கும். உங்கள் பாரு அவர் ஆப்ஸ், அவர் ஜஸ்ட் என்னடி வர்ணிக்கிற? இல்லை, ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக இருக்கார். அதான் நாங்களே சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன். இங்கே பாரு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்றீங்க. அவர் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. உங்களுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. கொடுக்க வேணான்னு சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். எனக்கு தான் தெரியும் அவன் என்ன சொல்லுவான்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லாரோட பேப்பரும் கிடச்சிச்சானா உங்கள் பேப்பர் கிடைக்கவே இல்லை. என்னடி என் பேப்பர் வரல, ஃபெயிலா? போடி, அவர் போகும்போது வாங்கிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவரோட பீரியடும் முடியுது. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. போ அப்படின்றா. நீங்களும் போகிறீங்க. சார் என்ன? என் எக்ஸாம் பேப்பர் வீட்டில் வந்து வாங்கிக்கோ. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காருங்க. என்னடி சொன்னார்? வீட்டில் வந்து வாங்கிக்க சொன்னார். வீட்லையா? அதான் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்க சொன்னார் கேபினில். அதான் ஷூலேட்டேன். அன்றைக்கி கிளாஸ் அப்படியே போகுது. அன்றைக்கி கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும். ஸோ நீங்கள் என்ஜாயே பண்ணல பெருசாக. அண்ட் ஈவினிங்கும் வருது. ஸோ எல்லோரும் போயிட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வீக்காக. வராரு. நீங்களும் சேர்ந்து தான் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? இல்லை, பேப்பரா வீட்டில் பார்த்துக்கலாம்.
போச்சு போச்சு. உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. தான் முன்னாடி போகிறாரு. போச்சு போச்சு அசிங்கமாக கேட்க போகிறோம். ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே போகிறீங்க. நம்ம வந்து ஒன்றுமே சொல்லாமல் போய் மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே குக் பண்ண வராரு. நீங்களே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கடவுளே போச்சு போச்சு. அவன் பேக்கில் இருக்கான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லி உங்கள் பேக் செக் பண்ணுறீங்க. பேக்கில் இல்லை. போச்சு எங்கே தான் வச்சுருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. ஏன்னா வயன் எக்ஸாம் பேப்பர் அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இதுக்கு தான் ஒரு பயாலஜி டீச்சரை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்றது. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மட்டும் சாப்பிட்றீங்க. அவர் பெட்ரூம் போகிறாரு. என்ன இவன் கொடுக்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. பேப்பர் அவன் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேப்பர் எடுக்கிறாரு. நானும் இதே பேக்கில் தான் தேடணும். நானும் எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் ஒழுங்காக கண்ணை வச்சு தேடணும். பொடி ஃபெயிலு. போச்சு. எவ்வளோ ஈஸியான லெசன் தெரியுமா? ரீப்ரொடக்ஷன் தானே. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை எனக்கு பயாலஜி சுத்தமாக வராது. நீ இதில் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீ எல்லா சப்ஜெக்டும் டாப்பர், இதில் ஃபெயிலர். சிரிச்சுட்டே சொல்லு. எனக்கு வரல, நான் என்ன பண்ண முடியும்? உட்கார ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. நீங்களும் உட்காடுறீங்க. இந்த லெசனை நான் எத்தனை தடவை நடத்தியிருப்பேன் கிளாஸில் சொல்லு. தியரியா? ஆமாம். இதெல்லாம் நடத்தாமலே எல்லாருக்கும் புரியும். உனக்கு மட்டும் நடத்தியும் ஏன் புரியல? ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் வராது. அது எப்படி வராமல் இருக்கும்? வரலன்னா என்ன பண்ணுற? நம்ம கீழே போகிறாரு. எங்கே போகிறீங்க? இப்போல்லாம் மூஞ்சி அப்பாவே வச்சுக்காத. எனக்கு சரி மூடிடுது தெரியுமா? மூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு பேபி வந்துடும். புரியுதா? எனக்கு அதான் வேணும். ஏன்னா ஆமாம் நம்மளோட எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ஹவு டேஸ் அ பேபி பார்ன்னு ஒரு கொஷின் இருந்துச்சுல? ஆமாம். அதுக்கு ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு தான் தியரியாக சொன்னால் புரியாது. ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறீங்களா? வயன் லூஸ் மாதிரி பேசாத. ப்ராக்டிக்கல் பண்ணால் உண்மையிலே குழந்தை பிறந்துடும். பரவாயில்ல நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்ன லூஸு மாதிரி பேசுகிற நீ? போ ப்ளீஸ். வயன் லூஸு மாதிரி பண்ணாது. நீ போ. இங்கே பாருங்கள் ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் முடியவே முடியாது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. நீங்களாம் கோவத்தில் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் கோவத்தை பார்த்து அவர் சிரிச்சுட்டே வராரு. வயன் போங்க, நீங்கள் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? சரி நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க் எடுப்பேனா? மார்க் எடுப்பேன். குழந்தை பிறக்கும் எல்லாம் நடக்கும். மார்க் எடுப்பேன். சென்டமே எடுப்பேன். அப்படியா? அப்போ பண்ணுங்க. ஆனால் அது ரொம்ப வலிக்குமே. பரவாயில்ல, எனக்கு சென்டம் எடுக்கணும். சரி பண்ணுறேன். உங்களை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு அவர் உங்கள் மேலே ஓவர் ஆகி உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஹேண்ட்ஸை மேலே டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த பெயின் தாங்க முடியாமல் நீங்கள் ஆன் கத்துறீங்க. அப்போ அவருடைய டங்கை வச்சு உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக சக் பண்ணி எடுக்கிறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. இதுக்கே நீங்கள் ஒரு ஷர்ட்டும் ஹாஃப் ஸ்கர்ட்டும் தான் போட்டிருப்பீங்க. உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இன்னோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துலலாம். அப்புறம் லைட்டாக கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஹிக்கியாக மாறுது. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இதுவே எனக்கு வலிக்குதுவே. நீ தானே சொன்ன பயாலஜி டாப்பர் ஆகணும்னு. ஆயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுடைய ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உங்களை ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஜேகே வலிக்குது ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு கத்துறீங்க. அவர் உங்களை லிப்லாக் பண்ணிக்கிட்டே அவர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வராரு. இன்சைட் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நீங்கள் கத்துறீங்க. அவரா அல்லாத அப்படின்றாரு. இங்கே ஐஸ்லேருந்து வர டீஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே ட்ரைன் அவுட் ஆகிடுறீங்க. அவர் இன்சைட் பண்ணி வெளியே வராரு. என்ன ஆச்சு அப்படின்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டா வேணாம் நீ கண்டினியூ பண்ணுறேன். அவர் வியர்ட் ஐஸோட பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சைட் பண்ணுறாரு. நீங்கள் சூப்பராக மூன் பண்ணுறீங்க. அந்த ஹோல் ஸ்ட்ரீட்டுக்கே கேட்குற மாதிரி மூன் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே அவராலே முடியல. ஒரு 4 ரவுண்ட்ஸ் போகுது. 2 hours பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துடுறாரு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. இப்படி வாய் வார்த்தையில் சொன்னால் நான் எப்படி நம்புவேன்? அப்புறம் நீ எனக்கு பண்ணி காட்டு. அப்போ தானே 10 மார்க் ப்ராக்டிகல்ஸ் கொடுக்க முடியும். அப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ரெக்கார்ட் நோட் இருக்குது. உனக்கு அப்படி கிடையாது அப்படின்னாரு. ஸோ நீங்களும் அவர் மேலே ஓவர் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றதுனால நீங்கள் டேரெக்டாக இன்சைட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோ சுத்தமாக பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் எனக்கு ரொம்ப ப்ளஷர் ஆகுது. அவர் நல்லா மூன் பண்ணுறாரு. அந்த மூனிங் உங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பர் ஃபீலிங்காக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறீங்க நீங்களுமே. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. 10 out of 10 10 100க்கு 100 கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஹாப்பி எண்டிங். லவ் யூ ஆல். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பர்பிள் பாய். பாய்.